இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திரிசா இடுப்பை விஜய் பேட்டி கொடுக்கலாமான்னு பேசினாரா? ஒரே பொம்பளை 2 பேர் அண்ணன் தம்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவர் அப்பாவை காணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டமன்றத்தில் அதெல்லாம் தேடாதீங்க, அவங்க வீட்டில் போய் கேளுங்க, அப்பா யாருன்னு சொல்லுவாங்க என்பாரு. இதில் என்ன தவறு இருக்கு? ஏங்க, அவர் ஆற்றியதற்கு எதிர்வினை ஆற்றுறது தவறா? இது எப்படி தவறாகும்? அதெல்லாம் சொல்கிறாங்க. திமுக காரங்களே அதை பற்றி கவலைப்படல, இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க? பாஜகக்காரங்க கோவை மாணவர் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தானே சொல்கிறாங்க. செய்தவர்களே இவர்கள் எங்கே போய் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? கோட்டையில் ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் இருக்கானா? ஏதாச்சும் இருந்துச்சா? ஊழலை ஒழிப்பது மட்டுமே அடுத்த சுதந்திர தினம். என்னத்தை ஊழலை வச்சுட்டாரு? இதெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. இதைத்தானே எல்லா பேரும் கேட்குறாங்க. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, எங்கள் கட்சியை சார்ந்தவர்களையும் கிறிஸ்துவர்களையும் தமிழ்நாட்டில் காப்பாற்றுங்கள், மற்றவர்களை எல்லாம் தண்டிங்கள் மட்டும்தான் அவர் சொல்லலை. அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் அடுத்து போனால் அங்கேயே போட்டு தான் உட்காருவாங்க. இவங்க எல்லாருமே சொல்கிறது மன்னிப்பு கேட்கணும். விஜய் மன்னிப்பு கேட்டால் அது எங்கள் தலைவர் கேட்க. அப்போ திமுக பாஜக உறவு உறுதி தான். எதுங்க? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் ஊடக பிரிவு துணைத் தலைவர் TPS செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் வழக்கறிஞர் புகார் கொடுத்துருக்கிறார். முதலமைச்சர் விஜய் குறித்தும் அவருடைய தாயார் குறித்தும் அவதூறு கருத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த கருத்தை அவர் தெரிவித்தார்? இப்போ அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நயினா நாகேந்திரன் ஏன் அப்படி பேசணும்? இல்லை, அவர் என்ன தவறாக பேசினான்னு புரியல. அவர் தவறாக பேசினாதான் அவர்கள் ஒரு இன்றைய நடந்து கொண்டு இருக்கிற விவசாயிகளின் போராட்டத்தையும் அவர்கள் கட்சியினர் மீது தொடர்ந்து வரக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் சில இன்னைக்கு மைக்கேல் அவர்கள் மீது கொடுக்கப்பட்டுள்ள புகார், முருகரை பற்றி பேசி அவதூறாக பேசப்பட்டுள்ள அந்த புகார்கள் எல்லாம் மடைமாற்றுவதற்காக ஒரு புகாரை திணித்திருக்கிறார்கள். அவர் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்று தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு? சட்டமன்றத்தில் விஜய் அப்பாவை காணோம், யாரோட அப்பான்று குறிப்பிடவில்லை, அப்பாவை காணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டமன்றத்தில் அதெல்லாம் தேடாதீங்க, அவங்க வீட்டில் போய் கேளுங்க, அப்பா யாருன்னு சொல்லுவாங்க என்பார். இதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, இது தவறுனா என்ன தவறு நீங்கள் கேட்குறீங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது தமிழக பிஜேபி தலைவர் அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி தமிழக முதல்வர் தாய் குறித்தும் முதல்வர் குறித்தும் அவதூறாக பேசுகிறாங்க, இது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறார். அண்ணாமலைக்கு என்ன அருகதை இருக்குது இதை பற்றி பேசுகிறது? அண்ணாமலை வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார். இப்போ என்ன செய்வது? நீங்கள் மற்ற விஷயத்த குறிப்பிட்டீங்க. விவசாயிகள் தாவேக்கா மேலே புகார் இருக்குது, சில புகார் கொடுக்குறாங்க, அதை பற்றி இவர் எடுத்து பேசுகிறாரு, அது வேறு. இப்போ அவன் எங்கே அப்பாவை காணும் அப்படின்னு பேசும்பொழுது எல்லாரும் என்ன இப்படி பேசலாமான்னு கண்டிச்சாங்கல்ல, அதே போல் தானே இதுவும். இது ஏன் அன்னைக்கெல்லாம் அண்ணாமலை எங்கே போனார்? அண்ணாமலை அன்றைக்கி எங்கே போனார்? அப்பாவை காணன்னு தேட வேண்டிய இடம் சட்டசபையா? இல்லை, இப்போ இன்றைக்கி இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன் பேச வேண்டும் என்றால், அவர்கள் தொடர்ந்து அவர்கள் சட்டசபையை ஒரு திருச்சபையை போல மாற்றியும் அவர்கள் சட்டசபையோட மாண்புகளை தொடர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப வைக்கிறார். நீங்கள் அதை ஊற்றி விமர்சனம் தாராளமாக வைங்க. ஏன் அப்படி வரீங்க? இந்த மாதிரி அதை பேசுறீங்க, இந்த பேச்சை மாத்துன்னு சொல்லுங்க. அதுக்காக முதல்வரை போய் அவர்கள் தற்குறித்தனமாகத்தான சட்டசபையை நடத்துகிறார். சட்டசபை பேராயரே என்ன பண்றாரு? இன்னும் ஒண்ணே தான் பண்ணல. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, எங்கள் கட்சியை சார்ந்தவர்களையும் கிறிஸ்துவர்களையும் தமிழ்நாட்டில் காப்பாற்றுங்கள், மற்றவர்களை எல்லாம் தண்டிங்கள் மட்டும்தான் அவர் சொல்லலை. அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரியாக ஒரு சட்டசபையை நடத்தி கொண்டிருக்கிற சபாநாயகர் அதை முன்மொழிந்து கொண்டிருக்கிற எல்லோருக்குமான அரசு தானங்க அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க எங்கே சொல்கிறாங்க? என்ன அதான் மரியா வில்சன் என்ன சொல்கிறாரு?
தமிழெல்லாம் ஒன்றுமே, தமிழ் தெரிந்தவர்களுக்கு எங்களுடைய பாஷை புரியாதுங்கிறாரு. ஏன்னா எங்கள் மதத்தின் பாஷை தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு புரியாதுங்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் வந்து கிறிஸ்துவர்களோட மாநாடுகளில் கலந்துக்கிறது, ஒவ்வொரு விஷயங்களையும் கிறிஸ்துவர்கள் சார்ந்த விஷயங்களை எடுத்து கூறுவது, இது ஏதோ ஒரு எப்படி இந்த தற்போது நடந்து கொண்டுகிட்டு இருக்க சட்டசபையை வந்து ஏதோ வாட்டிக்காலில் நடந்துகிட்டு இருக்க மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை சார்ந்து மாண்புகளை குலைக்கும் வகையில் எந்த ஒரு தார்மீக ஒரு அடிப்படையும் இல்லாமல் அப்பாவை காணோம், அப்புறம் ஆக்ஷன் பண்ணுறது, இதுக்காக சட்டசபை இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான மக்களின் குறைகள் தீர்க்க எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. விவசாயிகள் அவங்களும் சொல்றாங்க, இதை பற்றி அவர்கள் பேசவில்லையே, அதுதானே பிரச்சனைங்க. அவங்களும் அதான் சொல்றாங்க. இதை பற்றி நயினார் நாகேந்திரன் ஏன் இப்படி பேசுறாரு, அவரும் கவனம் பெறுவது தான் பேசுறாருங்கிறார் மாணிக்க தாக்கூர். அவருடைய கவனம் பெறணுங்கிறதுக்காக பேசுறாரு. மாணிக்க தாக்கூர் அண்ணாமலையை போல் மலிவான விளம்பரம் தேடுவதற்காக பேசுபவர் அல்ல எங்கள் தலைவர். அவர் எப்பொழுதுமே ஒரு சிறந்த அரசியல், பல ஆண்டு கால அரசியலில் அனுபவம் பெற்று இருக்கிறவர்கள், அமைச்சராக இருந்தவர். அவருக்கு இதற்கான தேவைகள் இல்லை. அண்ணாமலையை போல் என்ன திரிசா இடுப்பை கிண்ண விஜய் பேட்டி கொடுக்கலாமான்னு பேசினாரா? பெண்களை வந்து அவர் பேசியிருக்காரு. இதற்கு வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து அரசியல் தரம் குறைந்த வாதங்கள்னு சொல்கிறாரு. அவர் திரிசாவை இடுப்பை கொள்ளலாம் என்று கூறினார் அண்ணாமலை. அதை வந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் வந்து பார்த்திங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க 2022 3 காலகட்டங்களில். அந்த காலகட்டத்தில் ஒரே பொம்பளை 2 பேர் அண்ணன் தம்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவர் போகிற போக்கில் அப்படி பேசுகிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா காயத்ரி ரகுராமன் வந்து என்ன சொன்னார், துபாயில் வந்து ரூமில் இருந்த ஹனி ட்ராப்பை எடுத்து காட்டுவேன்னு சொல்லி பேசினார். அதே இது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கள் இதில் இருக்கிற அந்த சிறுபான்மை தலைவி ஜெய்சி அவங்க விட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு அடிச்சிருவாங்க அத்தனை பேர் என் முன்னாடி. இதுதான் மாண்பு வரலாற்று பொறிகளில் குறிக்க வேண்டிய வார்த்தைகளா? இதெல்லாம் வந்து பெண்களுக்கு போற்றக்கூடிய வார்த்தைகளா? இவர் பேசுவதற்கு அடிப்படை தார்மீக உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதுல ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இந்த போன்று பேசலாம். ஏற்கனவே அமைச்சரா இருந்தவர், எம்எல்ஏவா இருந்தவர், நல்ல நீங்க தான் சொன்னீங்க, நல்ல அனுபவம் பெற்றவர், ஆமா, பக்குவமாக பேசக்கூடியவர், யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியக்கூடியவர். அவர் வந்து இந்த மாதிரி பேசலாமா அப்படிங்கிறாங்க எல்லாருமே. அது மேல அண்ணாமலை என்ன சொல்றாரு, இதெல்லாம் காலாவதியான போன ஒரு அவதூறு பேச்சுக்கள் கிடையாது. அவர் இதெல்லாம் அந்த காலத்துல பேசுவாங்க. இந்த மாதிரி மலிவான விளம்பரத்துக்காக என்ன வேணாலும் பேசுவாருங்க அவரு. அவர் அதை போன்ற பெண்கள் மீது பேசினது தான், அமைச்சர்கள் அத்தனை பேரும் தற்குறிகள் தான், எல்லாமே பேசுவார். அவர் மீது ஒரு கவனம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட புகார் கொடுத்துருக்காங்களே என்னங்க, அதுதான் அதைத்தான் நான் சொல்றேன். இந்த விஷயங்களை மடமாற்றுவதற்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல்னு ஒருத்தர் கோயம்புத்தூரில் நம்ம சீமான் கட்சியிலேருந்து போய் இது கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. அவர் மீது நடவடிக்கை இல்லை. அதே போல் தொடர்ந்து பெண் நிர்வாகிகள், அவங்கள் கட்சி டிவிகே கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகி ரோகிணி மாவட்ட செயற்குழுவில் இருக்காங்க. அவர்கள் மீது வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிவாஸ் கண்ணன், நகர செயலாளர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக நெறியை சார்ந்த இந்த பெண்ணு, இதை வந்து அதே போல் பிரைட் அப்படிங்கிறவர், அமலன் என்பவர், இதே போல் ரூட் வெல்டர், இவங்க எல்லா பேரும் வந்து அந்த பொண்ணை வந்து தான் உயர் பதவி அளிக்கணும்னா வந்து இந்த மாதிரி வந்து தன்னோட வந்து உடல் உறவு கொள்ளணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தியிருக்காங்க. கட்டாய பல இடத்துல அவங்கள வந்து அவதூறுப்படுத்தியிருக்காங்க. ஒரு தன் கட்சியில் இருக்கிற ஒரு பெண்ணு அதை போய் அந்த அமைச்சர், அவர் பேர் என்ன, ஸ்ரீநாத், மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் சொன்னதுக்கு அவங்கள பற்றிலாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் வராது அப்படின்ட்டு இருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு அமைச்சர்களை வைத்துக்கிட்டு இந்த முதலமைச்சர் வந்து பெண்களை பற்றி, பெண்களுக்கு எதிராக எது நடந்தாலும் விட மாட்டேன்னு ஒரு சவால் விட்டுக்கிட்டு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் இதை எப்படி வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்க சொல்லுங்கள்? அப்படி பார்க்கும்போது எங்கள் தலைவர் எந்த விதத்திலும் தவறான விஷயமே கிடையாது. அப்படி பார்த்தால் சட்டமன்றத்தில் அப்பாவை தேடிய விஜய் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அவர் மீது ஏன் புகார் கொடுக்கணும்? ஏங்க, அவர் ஆற்றியதற்கு எதிர்வினை ஆற்றுறது தவறா? இது எப்படி தவறாகும்? அதுதான் சொல்கிறாங்க, திமுக காரங்களே அதை பற்றி கவலைப்படல, இவங்க ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்க பாஜகக்காரங்க? இப்போ வந்து 2 பேருக்கும் உள்ள அந்த ரகசிய உறவு வெளியில் வருது. யார் சொல்றாங்களே, தமிழக அரசியல் மறைமுக நட்பெல்லாம் வெளிப்படும் நேரம் இது. ஆமா, தமிழக அரசியலில் மறைமுக நட்பெல்லாம் வெளிப்படும் நேரம் இது. விரைவில் திமுக பாஜக இடையான உறவு வெளிச்சத்துக்கு வரும்.
திமுகவினர் போல பாஜகவினர் அவதூறு பேசி வருகின்றனர் அப்படிங்கிறார் ராஜ்மோகன் அமைச்சர். அதான் நான் சொல்கிறேனே, அவர்கள் தவறுகள் இப்போ வெளியே கொண்டு வந்தால் வெளிக்கொண்டுகிட்டு இருக்கோம். அவரோட அவதூறு பேசலாமான்னு நீங்க என்ன சொல்றாங்க, கொள்கை ரீதியா நீங்க விமர்சனம் பண்ணுங்க, குற்றச்சாட்டு வைங்க, அரசின் செயல்பாடுகளை சொல்லுங்க, பட்ஜெட் தாக்கல. இதை எல்லாம் போய் யார்கிட்ட போய் சொல்லணும்னா அவங்க முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லணும். கொள்கை ரீதியா வைங்க, நீங்க போய் இந்த இடம் வந்து அப்பாவை தேடுற இடம் கிடையாது, நீங்கள் போய் கொள்கை ரீதியான ஒரு விஷயங்களை எடுத்து முன்னெடுங்க. ஏன்னா பிரச்சனைகளை தீர்த்து இங்கே பேசி தீர்க்க வேண்டிய இடம், ஏன்னா ஒரு சொல்யூஷனை கொடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் சட்டப்பேரவை. எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் கூடி இருக்கிற இடத்துல வந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூடுறது தான். நம்ம இங்கே வந்துட்டு அப்பாவெல்லாம் தேடக்கூடாதுங்க அப்படின்னு அவரோட முதலமைச்சருக்கு அவர் அறிவுரை சொல்லுங்க. நீங்கள் இப்போ இந்த மாதிரி பேசுறதுனால, நீங்கள் என்ன மாநில தலைவர் பேசுறதுனால, பாஜகவினர் இந்த மாதிரி பேசுறதுனால இப்போ பாஜகவும் திமுகவும் உறவு வருது. ஏங்க இது எல்லாம் நேற்று கூட இவர் வச்ச பார்ட்டியில் திமுக எம்பி கனிமொழி கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து இதுதான் டெல்லி அரசியலுங்கிறது வந்து அனைவரும் பாராளுமன்றத்தில் மக்களுக்கான விஷயங்களை பேசுவார்கள், வெளியில் வந்து ஒன்றா கைகோர்ப்பார்கள், டீ பார்ட்டியில் கலந்துக்குவாங்க. இதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இதில் என்ன இருக்குது? முன்னாடி எதிர்கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ நடுநிலை வைக்கிறாங்க. அவர்கள் வந்து பண்ணுறதுல ஒரு என்ன தவறு இருக்குது, அதுக்கு அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க கனிமொழி அவர்களே. அதை தாண்டி வேறு ஒன்று. அனிதா ராதாகிருஷ்ணனும் சொன்னார், திருச்சி சிவாலாம் எம்பி அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை வந்து திருச்சி சிவாவும் மறுக்கலை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு திமுகவுக்கும் பாஜகவும் உறவு வருது. அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அவங்களுக்கும் வந்து அவங்க நினைப்பது நடந்தால் நல்லது, அவ்வளோதான். அவர்கள் பயத்தில் உளறுகிறார்கள். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோன்னு எம்பி அவர்களும் அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொன்னாங்க. வானதி சீனிவாசனும் அதான் சொன்னாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, திமுகவினர் மேலேயே பேசுகிறாங்க. 3 மாதம் ஆட்சி இருக்க போகுது. அதுக்குள்ளே வந்து அவர்களுக்கு பயம், இவங்க எப்படி போயிடுவாங்களோ, அப்படி போயிடுவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் பிதற்றுகிறார்கள். அவர்கள் செய்கிற தவறுகள் தினந்தோறும் நாள்தோறும் வெளிவருவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு மடைமாற்றி பேசுவதற்கு இதை போன்ற வதந்திகளை பரப்பத்தான் செய்வார்கள். இது அவர்களுக்கு ஒன்று புதிதல்ல. ரீல்ஸ் மூலம் வந்த ஆட்சி, அதன் மூலமே வதந்திகள் பொய்கள் மூலம் வந்த ஆட்சி இது. இந்த ஆட்சி அதை போல வதந்திகள் பொய்களை தொடர்ந்து பரப்பும். இதை போல வதந்திகளை பரப்புவது ஒன்று புதிதல்ல அவர்களுக்கு. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் கோயமுத்தூரில் வந்து கஞ்சா விற்றவதை காட்டி கொடுத்த மாணவனை அடித்து கொண்டார்கள். ஏன்னா இதை போன்ற கவல நிலை எந்த ஆட்சியிலையும் நடக்கல. தொடர்ந்து இதை போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கோவை மாணவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தானே சொல்கிறாங்க. செய்தவர்களே இவர்கள் எங்கே போய் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இந்த பெண் பாலியல் வழக்கு போட்டாங்கல்ல, என்ன பிரிவின் கீழே போட்டிருக்காங்க அவர்கள் வந்து பிஎன்எஸ்எஸ் வந்து 75-78 பிரிவு 75-78 கீழே பதிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன, பாலியல் சீண்டல், பெண்களை தொந்தரவு செய்தல் அப்படிங்கிற ஒரு பிரிவின் கீழே பதிவு செஞ்சுருக்காரு. ஏன் இன்னும் வந்து பிஎன்எஸ் பிரிவு 64-70 பிரிவின் கீழே ஏன் போடல? எல்லாம் சேர்ந்து தானே அவர்கள் பலாத்காரம் பண்ணியிருக்காங்களா, பண்ணலை? அந்த நிர்வாகி பாவம், அதுவும் அவங்களும் அந்த நிர்வாகியாக இருக்கனால நிறையா விஷயங்களே அவர்கள் வெளியே சொல்லலை. ஏன்னா அமைச்சரே வந்து அவங்கள பற்றிலாம் பேசாதேன்னு இருக்காரு. ஏன் பிரிவு வந்து 64-70 போடலை அவங்க? அதனால் வந்து மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், அவர்களுக்கு ஒரு நியாயம். அப்படித்தான் இந்த கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கோட்டையில் வந்து ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் இருக்கானா? ஏதாச்சும் இருந்துச்சா? ஊழலை ஒழிப்பது மட்டுமே அடுத்த சுதந்திரத்தினர். என்னத்தை ஊழலை வச்சுட்டாரு? மணலுக்கு என்னையா அந்த ஆட்சியில் 5 லட்ச ரூபா கொடுத்தீங்க, எங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்களா? கனிம வள கொள்ளை தொடர ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. சட்டசபையில் பேசும்போது ஆதாரம் இல்லாமையா இருக்குது? என்ன ஆதாரம் இல்லை? எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதைத்தானே எல்லா பேரும் கேட்குறாங்க. அதனால் வந்து நடக்க ஆரம்பித்தது. கேட்பவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் போனோம்னா வந்து என்னப்பா அந்த ஆட்சி கூட பரவாயில்ல 5 லட்சம் வாங்கியிருந்தாங்க, இவங்க 10 லட்சம் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து இதையெல்லாம் வந்து மடைமாற்றுவதற்காகவும் விவசாய போராட்டங்கள் பாருங்கள், பயிர்க்கடன், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாய போராட்டத்தில் வந்து மேகதாது மட்டுமே இன்றைக்கி போராட்டம் கிடையாது. விவசாயிகள் கடன் தள்ளுபடி, பயிர் கொள்முதல், இதை சார்ந்த விஷயங்களை பேசாமல் விவசாயிகளை தொடர்ந்து கைது செய்துட்டு இருக்காங்க.
அப்போ இந்த அரசு கையாலாகாத தனத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது நுழைசி. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய அரசாக தெரியலை. மதத்தை தூக்கி பிடிக்கிற அரசாகவும் தமிழ் மக்களை இழிவுபடுத்தக்கூடிய அரசாங்கம் தான் இருக்குது. இன்னும் தொடர்ந்து சொல்லப்போனால் 80% இந்துக்கள் வாழுகிற இந்த மாநிலத்தில் இந்துக்களை மிக கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சபாநாயகர் ஒரு மிகப்பெரிய தான் மிகப்பெரிய அதிகாரி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சபாநாயகரும் இந்த அளவுக்கு பார்க்கல. பெரிய கம்பீரமிக்க ஒரு சபாநாயகராக தான் அதிகாரம் பொருந்தியவர் போல அவர் பேச்சு, அவர் தோரணை எல்லாமே மிக. சபாநாயகர் திறம்பட செயல்படுகிறார். 2 ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் சமமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்மோகன் அவங்க அமைச்சர் அப்படித்தான் சொல்லுவார். அவர் எதிர்கட்சியை பேசவே விட மாட்டேங்கிறாரு. அவர் உட்காருங்க நான் சொல்லிட்டேன்ல உட்காருங்க, ஏதோ உத்தரவு தான் போடுறாரு, நீதிபதி உத்தரவு தான் போடுறாரு. சபாநாயகர் மாதிரி அவர் நடந்துக்கல, உத்தரவு தான் பூராமே அடிக்கிறப்ப இப்படி ஒரு சபாநாயகர். அதான் நான் சொல்கிறேனே, அவர் அடுத்து போனால் அங்கேயே போட்டு தான் உட்காருவாராங்க. அங்கேயே போட்டு உட்காந்து அவர் சபாநாயகராக நீடிப்பார். அவர் உங்களுக்கும் பிஜேபி எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்போ ஊழல்னு சொன்னீங்கல்ல, இப்போ அதிகமாக வாங்குறாங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் மணல் இதெல்லாம் அதிகமாக அவர் சட்டசபையில் சொல்ல வேண்டியதான ஆதாரத்தோட அவர் தான் பேசிட்டு தானே இருக்காருங்க. அவர் டைம் கெடுக்கிறப்ப அவருக்கான விஷயம் பேசுகிறாரு. இந்த அருண்ராஜ் கூட சொல்லியிருக்காரு, அமித்ஷா நம்பிக்கை தம்பி விளாரு. அதுக்கு எடப்பாடியார் தக்க பதிலளி கொடுத்துருக்காரு. ஏன்னா அதனால் அருண்ராஜெல்லாம் அமித்ஷாவை பேசுகிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. ஏன்னா அதனால் இதெல்லாம் மாறும். இன்னும் 3 மாதங்களில் அவர்களுக்கு தெரியும். மக்கள் புரிந்து கொண்டார்கள். அடுத்த 3 மாதங்களில் அவரோட விஷயம். டிஜிபிகிட்ட புகார் கொடுத்துருக்கு. இன்னும் புகார்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ கைது நடவடிக்கை கூட போகும்னு சொல்கிறாங்களே பாஜக. அதை ரொம்ப எதிர்பார்க்குறோம். அவர்கள் நடவடிக்கை எடுக்கட்டும். எதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்கள்? அப்படி எடுத்தால் விஜய் மீது முதல் நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் தான் எங்கள் தலைவர் மீது வினைக்கு எதிர்வினை தான் ஆற்றியிருக்கார் நுழைசி. இவரா ஒரு விஷயத்தை சொல்ல கிடையாது. அதில் எந்த ஒரு தவறான கருத்தையும் திணிக்க கிடையாது. தவறான கருத்து இல்லாமல் அவங்க இப்போ அரசியல் கட்சி தலைவர் கண்டிப்பாங்க. அவங்க ஜால்ரா போடுறவங்க அப்படித்தாங்க பண்ணுவாங்க. அவங்க ஒன்றி வாழ்பவர்கள், அன்றி வாழ்பவர்கள், அவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவர்களுக்கு தவறு ரைட்லாம் கிடையாது. ஆக்ஷன் ரெடி அப்படின்னா அவர்களுக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டு போவாங்க. அவ்வளோதான். எல்லாம் சினிமாவில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே எங்கே சட்டசபையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், இவர் வன்னியரசாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்கிறது மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான். விஜய் மன்னிப்பு கேட்டால் எங்கள் தலைவர் கேட்போம். அப்போ திமுக பாஜக உறவு உறுதி தான். எதுங்க திமுக பாஜக உறவு உறுதி? அதற்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. மனிதாபிமானப்படையில் பொது கருத்தே ஒருத்தர் சொல்றார். அவர் என்ன திமுகவோட அமைச்சரோட அப்பாவை காண சொன்னார். அவர் அப்பாவை காணன்னு தான் சொன்னார். யாரோட அப்பாவெல்லாம் சொல்ல அவர் அவங்க அப்பாவை சொன்னாரா, வேற யார் அப்பாவை சொன்னாரெல்லாம் தெரியல. அப்பாவை காணுங்கிறாரு. அதே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வரணும். நம்ம யாரோட அப்பாவை கேட்டாருன்னாரு. அதுக்கு தான் சொன்னாரு அவங்க அம்மாவிட்ட போய் கேட்டுங்க, அப்பா எங்கே இருப்பாருன்னு சொல்லுவார். இதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியல. சரி, புகார் கொடுத்துருக்குறாங்க டிஜிபி ஆஃபீஸில். தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் என்ன சொல்கிறாரு. எல்லாத்தையும் எதிர்கொள்ள எங்கள் தலைவர் தயாராக ரெடியாக இருப்பார். அதுக்கு எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.